இன்றிரவு திமுக காங்கிரஸ் இடையே தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பாரி கார்த்திக். வணக்கம் பாரி கார்த்திக், விவரங்கள். இன்று மாலை சென்னை வருகிறார் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் கே.சி. வேணுகோபால். இதனையடுத்து இன்றிரவு திமுக காங்கிரஸ் இடையே தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இரவு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்துகிறார் கே.சி. வேணுகோபால். அது குறித்த ஒரு அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். இது தொடர்பாக பேசுவதற்காக இணைகிறார் செய்தியாளர் பாரி கார்த்திக். வணக்கம் பாரி கார்த்திக், விவரங்கள். வணக்கம். திமுக மற்றும் காங்கிரஸ் உடனான முதல்கட்ட பேச்சுவார்த்தை விரைவில் துவங்க இருக்கிறது. திமுகவால் அறிவிக்கப்பட்ட கூட்டணி பேச்சுவார்த்தை குழு தற்போது திமுக கூட்டணியில் இருக்க மற்ற கட்சிகளை தொடர்ச்சியாக பேச்சுவார்த்தையில் ஈடுபட்ட நிலையில் 2 கட்சிகளை அழைக்கவில்லை. காங்கிரஸ் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் என 2 கட்சிகளை அழைக்கவில்லை. அவர்களுக்கு அதிகமான இடம் கொடுப்பதன் காரணமாக அவர்களை தற்போது அழைக்கவில்லை. இதில் முக்கியமாக காங்கிரஸ் கட்சி பல முரண்பாடுகளுக்கு மத்தியில் பல்வேறு தலைவர்கள் காங்கிரஸ் திமுகவுடனான அந்த கூட்டணி குறித்து அதிகார பகிர்வு அவசியம் என்றும் பல்வேறு கூடுதலாக இடங்கள் வேண்டும் என்றும் வெவ்வேறு கருத்துக்கள் ஈடுபட்ட நிலையில் அது தொடர்பாக மிகப்பெரிய விவாதம் சர்ச்சையுமான நிலை அதில் தற்போது கட்டுக்குள் கொண்டு வந்திருக்கிறது. இதன் காரணமாக தற்போது முதற்கட்டமாக வேணுகோபால் அவர்கள் கடந்த வாரம் வந்தபொழுதே முதலமைச்சரை சந்திப்பார் என்ற ஒரு தகவல் வந்தது. ஆனால் சந்திக்கவில்லை. தற்போது இந்த சுமூகமான சூழல் ஏற்பட்டதன் காரணமாக தற்போது முதலமைச்சர் அவர்களை இல்லத்தில் கே.சி. வேணுகோபால் அவர்கள் சந்திக்க இருப்பதாக தகவல் வருகிறது. அதன் அடிப்படையிலே இன்று இரவு 8 மணிக்கு முதலமைச்சர் சந்திக்க இருக்கிறார். அப்போது கூட்டணி குறித்து முதற்கட்ட பேச்சுவார்த்தையும் பேச இருக்கிறார். மேலும் ராகுல் காந்தி மற்றும் சோனியா காந்தியிடம் வேணுகோபால் அவர்கள் ஏற்கனவே ஆலோசனை மேற்கொண்டதில் குறிப்பிடத்தக்கது. அதன் அடிப்படையில் அவர்கள் கூறியதையும் முதலமைச்சரிடம் கூற இருக்கிறார். மேலும் கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் 25 தொகுதிகளில் போட்டியிட்ட காங்கிரஸ் 18 தொகுதிகளில் திமுக கூட்டணியில் வெற்றி பெற்றது. தற்போது அவர்கள் கூடுதலாக இடம் கேட்கிறார்கள். இதன் காரணமாக தான் இந்த பேச்சுவார்த்தையானது காங்கிரஸ் உடனான அந்த பேச்சுவார்த்தையானது கடைசி நேரத்தில் நடைபெறும் என்று கூறப்படுகிறது. அதன் அடிப்படையிலே தற்போது முதற்கட்டமாக வேணுகோபால் முதலமைச்சர் அவர்களை சந்திக்க இருக்கிறார். இந்த சந்திப்பு மிகுந்த முக்கியத்துவமான சந்திப்பாக கருதப்படும். இந்த 28ஆம் தேதிக்கு பிறகு காங்கிரஸ் கட்சியை அழைக்க திமுக முடிவு செய்திருப்பதாக தகவல் கூறப்படுகிறது. அதன் அடிப்படையிலே வேணுகோபால் வந்துவிட்டு போனதுக்கு பிறகு ஏற்கனவே காங்கிரசால் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய மாநில பேச்சுவார்த்தை குழுவுடன் திமுக கூட்டணி குழு பேச்சுவார்த்தை துவங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.